எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆமை முயல் பத்தின கதையை ஒரு புதிய கோணத்துல பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு பூரான் மூணு வாழ்ந்துட்டு வருது. இந்த முயல் ஆமையும் பூரானையும் போட்டிக்கு கூப்பிடுது. யார் முதல்ல போய் அந்த மரத்தை தொடுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லுது. ஆமை சரி அப்படின்னு ஒத்துக்குச்சு. பூரான் சொல்லுது, என்னதான் நான் வேகமா போனாலும் முயல் என்னை விட பெருசா இருக்கு, அது சீக்கிரம் ஜெயிச்சிரும், எப்படியும் நம்ம தோக்கதான் போறோம், இந்த போட்டிக்கு நீ ஏன் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஆமை கிட்ட கேக்குது. அப்ப ஆமை சொல்லுது, சரி தோராயமா அந்த முயல் ஜெயிக்கிற நேரத்துக்குள்ளார நீ எவ்வளவு தூரம் போயிருப்பன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குது. அங்க ஒரு சின்ன புல் இருக்கு, அதை காமிச்சு பூரான்னு சொல்லுது, நான் அது வரைக்கும் தான் போக முடியும் என்னால அப்படின்னு. உடனே ஆமை சொல்லுது, சரி அந்த புல்லை தாண்டி இருக்க அந்த பூச்செடி வரைக்கும் நீ உனக்கான இலக்க நிர்ணயம் பண்ணிக்கோ. நீ அந்த முயல் ஜெயிக்கிற அந்த நேரத்துக்குள்ளார அந்த செடியை நீ கடக்கணும். நான் எனக்கான நிர்ணயத்தையும் இப்படித்தான் வச்சிருக்கேன். நம்ம அந்த முயலை ஜெயிக்க தேவையில்லை, நாம நம்மளை ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொல்லுது. போட்டி நிச்சயமான நாளும் வருது, போட்டியும் நடக்குது, முயல் தான் ஜெயிக்குது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா ஆமையும் பூரானும் தாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரியே அவங்களோட இலக்கு அவங்க அடைஞ்சிட்டாங்க. தங்களுடைய திறமைக்கு எவ்வளோ அடைய முடியும்னு அவங்க நினைச்சாங்களோ அதை விட ஒரு படி அவங்க மேலதான் அதை அடைஞ்சிருக்காங்க. முயலுக்கு கிடைச்சது பெருமிதமும் சந்தோஷமும் தான். ஆனா ஆமைக்கும் பூரானுக்கும் இப்ப கிடைச்சது தன்னம்பிக்கை. நாமளும் நம்மளோட ஒவ்வொரு கஷ்ட காலத்திலையும் இன்னும் ஒரு படி முன்னேறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்னேறலாம். நன்றி.